மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. மேடம், ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன். நான் கிளம்பட்டுமா? என்ன திடீர்னு டயர்ட் ஆயிட்டீங்க? தெரியல, கொஞ்சம் தலை சுத்தல் மாதிரி இருக்கு. அப்படின்னா ஏன் என்ன கூப்பிடல? பரவாயில்லங்க. பக்கத்து வீட்டுக்கு யாரோ பார்ட்டி வந்து பார்த்தாங்களாம், அதை க்ளீன் பண்ணி வைக்க சொல்லி ராகவா அண்ணா சொன்னாரு. அதனாலதான் நான் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்புறேன். மேடம் உங்களுக்கு டயர்டா இருந்தா நான் சார் வந்ததுக்கு அப்புறம் போறேன். சாருக்கு 100 ஐஸ்ன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற வேலையெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்கல்ல, நீங்க கிளம்புங்க. பையன் எங்க? போன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அது இருந்துச்சுன்னா சாப்பாடு கூட தேவையில்லையே. இங்க ரொம்ப கம்மி தான். ஒவ்வொரு வீட்ல பாத்தீங்கன்னா இந்த பசங்க கையில விலை அதிகமான டேபும் போனும் தான் இருக்கு. அது கையில வச்சுக்கிட்டு வேற எந்த வேலையும் பாக்குறது இல்ல. அவங்க சாப்பிடுறப்ப கூட 2 கண்ணும் 1 கையும் போன்ல தான் இருக்கும். சார் வந்துட்டாரு, நான் கிளம்புறேன் மேடம். என்னாச்சு, ஏன் சீக்கிரமா போறீங்க? இங்க பக்கத்துல இருக்க வீட்ல யாரோ நாளையில இருந்து குடி வர போறாங்கன்னு ராகவா அண்ணா சொன்னாரு. அந்த வீட்டோட இன்னொரு சாவியை என்கிட்ட கொடுத்திருக்காரு. மொத்த வீட்டையும் நான் கிளீன் பண்ணணும். அந்த வீட்டை பத்தி தெரிஞ்சிருந்தும் யார் குடி வர போறாங்க? இதெல்லாம் அவரோட வேலை தானே. உண்மையை அவர் மறைச்சிருப்பாரு. இல்லனாலும் வரவங்க அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, நான் வரேன் சார். இவங்க இந்த வீட்ல வேலை பார்க்க வந்துட்டு அதே நேரத்துல எல்லா வீட்லயும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே. எந்த வேலையும் பெண்டிங் வைக்கிறது இல்ல, எல்லாம் நீட்டாவும் பண்றாங்க. நான் டீ கொண்டு வரேன். என்னாச்சு? அட ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்சம் சூடா இருக்கே. என் நெத்தியில உங்க கை படும்போது என் உடம்பு முழுக்க குளிர்ச்சியா இருக்கு. உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா? வேண்டாம், உடம்பு குளிர்ச்சியாவே இருக்கட்டும், நல்லாவே குளிரட்டும். குளிர் விரைச்சு கம்பளி போர்வையில சுருண்டு விழுந்து படுக்கணும்னு ஒரு ஆசை. உன் ஆசைக்கு நீ தனியா இருந்தா அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா உன் வயிற்றுல குழந்தை இருக்க ஞாபகம் வச்சுக்க. அதுக்கான முழு பொறுப்பும் உனக்கு தான். ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எடுத்த இந்த ரிஸ்க்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். என் வயிற்றுல வளர்ற இந்த குழந்தைக்காக மட்டும்தான் நீங்க என் மேல பாசம் காட்டுறீங்கல்ல. இந்த மாதிரி அதிகமா கேள்வி கேட்காத. நம்ம 2 பேருக்குள்ள ஒரே ஒரு அக்ரிமெண்ட் தான். என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக உன் பையனை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் கொடுத்த வாக்குல இனிமே எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. வேணும், இப்ப இருக்கிற நிலைமையில பாலா சொல்றதுதான் சரி. சொந்த வீட்டுல ஒரு கொட்டாவில் ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறத விட வாடகை வீட்டுல இருக்கிறது மேலு. நான் எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருப்பேன். நல்ல மழை வந்தா இல்ல குளிர் அடிச்சா அதோட முடிஞ்சிடும். இந்த ஆரோக்கியம் பிறக்காது. யார் மேல இருக்கிற கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கான வழியை பாரு. வாடகைக்கு வீடு பார்த்துட்டு வந்திருக்கேன். நீ ஓகே சொன்னா மட்டும் போதும். நீங்க ஓகே சொல்லலனாலும் நான் கூட்டிட்டு போவேன். 4 கூலி ஆட்களை வச்சு இந்த கட்டிலோட உங்களை சேர்த்து வச்சு கூட்டிட்டு போக சொல்லுவேன். நீயே முடிவெடுத்து ரெடியா தானே வச்சிருக்க? எத்தனை நாளா எனக்கு முடிவெடுக்க தெரியல. இப்போ நான் நிரந்தரமான முடிவெடுத்திருக்கேன். நம்ம நாளைக்கு இங்கிருந்து போய் ஆகணும். என்ன இங்கிருந்து தூக்கிட்டு போய் ரோட்ல போடுறதுதான் உன்னோட பிளானா? இப்போ இந்த மாதிரி இடத்துல வாழ்றதை விட ரோட்ல கிடக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி வாழணும்னு நீ நினைக்கிற? எனக்கு கொஞ்ச நாளைக்கு நீங்க செலவு பண்ணீங்கல்ல, அதோட பிரதிபலனா நான் நினைச்சு உங்களுக்கு இப்ப நான் செலவு பண்றேன். வாடகையா இருந்தாலும் ஒரு சின்ன வீட்டுக்கு தான் நாம இப்ப போறோம். நாம மனுஷங்க தானே, நமக்கு தோன்றதுக்கு நாம ஒரு வீட்டுல வாழ்ந்தாகணும்.
உங்களுக்கு 4 வேளைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்னால முடியாது. ஆனா பட்னி கிடக்க மாட்டீங்க. இது புருஷன் மேல இருக்கிற கருணையால இல்ல, ஆனா ஒரு மனுஷங்கிட்ட காட்ட வேண்டிய பரிதாபத்தை நான் காட்டுறேன். இங்க பாரு, நீ கண்டதே நினைச்சுக்கிட்டு இருக்காத. அம்மாவும் கூட பிறந்தவங்கள வேண்டாதப்போ நீ ஏன் இங்க இருக்க? ஊர்க்காரங்க உன்னதான் கேவலமா பேசுவாங்க. நல்லா கம்பீரமா இருந்த உன்னை இந்த மாதிரி அனாதையா இருக்கிறத பார்த்து என் மனசு பொறுக்கலப்பா. நீ பாலா கூட போப்பா. உன்னோட வாழ்க்கையில நீ ரொம்ப டார்ச்சர் பண்ண பொண்ணுதான் இவ. ஆனா இந்த நிலைமையிலையும் உன் கூட இருக்கிறது இவ ஒருத்தி மட்டும்தான். யாருமே நம்ம திரும்பி கூட பார்க்காத இடத்துல பட்னி கிடக்கணுமா? இல்ல 2 வேளையாவது சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வாடகை வீட்ல இருக்கணுமா? வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன அனுசரிச்சு போனா மட்டும்தான் உங்களால முடியும். D-O-G டாக். டாக். D-E-E-R டியர். டியர். S-H-E-E-P ஷீப். ஷீப். L-I-O-N. நீ படிச்சுட்டு இரு, அம்மா இதோ வரேன். இந்தாங்க, யாரோ ஃபோன் பண்றாங்க. கால் கட் ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, திரும்ப கூப்பிடுங்க. நீ எதை நினைச்சு இப்படி பேசுற? இப்படிப்பட்ட விஷயத்துல நான் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான். என் புருஷனோட விஷயத்துல அதிகமா யார் இன்வால்வ் ஆனாலும் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மீரா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ என் மேல காட்டுற பாசத்துக்கும் அன்புக்கும் நீ வேற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்காத. அப்படின்னா நாளையில இருந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் இன்னொரு ஆளை கூட்டிட்டு வரேன். அந்த ஆள் என்கிட்ட உங்க முன்னாடி வச்சு என்கிட்ட அதிகமான பாசத்தையும் அன்பையும் காட்டினாருன்னா உங்களால சகிச்சுக்க முடியுமா? சகிச்சுக்க முடியுமா? அதுவும் எனக்கு. இன்னொருத்தனோட பையனோட என் வாழ்க்கையில வந்த உன்னை நான் சகிச்சிட்டு இருக்கான்ல, இதுக்கு மேலே வேணுமா வேற ஏதாவது உதவி? சில சமயம் உனக்கு ஆதரவா தான் நான் எப்பவும் நின்று இருக்கேன். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எதையுமே மறைச்சதில்ல, யார்கிட்டயும் எந்த தப்பு பண்ணதில்ல. தயவு செஞ்சு அதை என்ன செய்ய வச்சிடாத. ஹலோ, நான் இப்போ உங்களை கூப்பிட்டது ஒரு விஷயம் சொல்லதான். வேணுவ குத்தின விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே? கேள்விப்பட்டோம். சந்தோஷம். நாங்க யாரும் அவனை கவனிச்சுக்க கூட மாட்டோம். இப்ப பாலா என்ன நினைக்கிறானா, அவனை கூட்டிட்டு போய் தனியா வாழணும்னு நினைக்கிறா. அவரோட இந்த நிலைமையிலையா? சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவங்க ஒரு வாடகை வீடு எடுத்திருக்காங்க. நாளைக்கு அங்க போக போறாங்க. அவளோட கட்டாயத்தினாலதான் அவங்க இங்கிருந்து போறாங்க. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் தான் உங்க பொண்ணை அடிச்சு விரட்டி விட்டேன்னு நாளைக்கு நீங்க சொல்லக்கூடாது. அதுக்காக தான். இதுக்கப்புறம் வாடகை வீட்டில் போய் உங்க பொண்ணை பார்ப்பீங்களோ இல்ல 2 பேரையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களோ என்ன வேணா பண்ணிக்கோங்க. இனிமே அவங்களாச்சு அவங்க பாடாச்சு. இனிமே பாலா பத்தி கேட்டு யாரும் கால் பண்ணக்கூடாது. ஹலோ ஹலோ,
யார் ஃபோன் பண்ணாங்க? பாலாவோட மாமியார் தான் ஃபோன் பண்ணாங்க. என்னவா? வேணுவும் பாலாவும் நாளைக்கு வாடகை வீட்டுக்கு போறாங்களாம். ஆனா அவ எந்திரிச்சு நடக்கிறதுக்கு 1-2 மாசம் ஆகும்னு டாக்டர் சொன்னாரமே. என்ன நடந்ததுன்னு சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நாளைக்கு நீங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வரீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போனதுனால வந்த பிரச்சனையே இன்னும் குறையல. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நாம அதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. அப்படியெல்லாம் அலட்சியமா இருக்க முடியுமாங்க? அவ நம்ம பொண்ணு இல்லையா? அப்படின்னா நீ போ. இல்லைன்னா அவங்க எந்த வீட்டுக்கு வாடகைக்கு போறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் நீ எல்லாத்தையும் பேசிட்டு வா. முடியாம இருக்கிற வேணுவை கூட்டிட்டு போய் அங்க அவ எப்படி வாழ போறா? அங்க ஏதோ கண்டிப்பா நடந்திருக்குங்க. நம்ம என்னன்னு கேட்கணும்ல. என்னாலதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, நீ போயிட்டு வா. இல்லைன்னா அஜய் அங்க அனுப்பிடு. என்னங்க, ஏதாவது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? இதுக்கு மேல வேற என்ன நடக்கணும்? அவங்க வாடகை வீட்டுக்கு போற விஷயம் ஹரிக்கு எப்படியாவது தெரிய வந்துச்சுன்னா நாம அத போய் கேட்கலன்னு அவன் நம்ம கிட்ட சத்தம் போடுவாங்க. நீ இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வேணுவுக்கு ட்ரீட்மெண்ட்காக தான் அவங்க வாடகைக்கு குடி போறாங்க போல இருக்கு. அவங்க வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது இல்ல? எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலைங்க. ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீ தூங்குற நேரத்துல தேவையில்லாம இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. உன்னோட தூக்கம் போயிடும். கடவுளே, என்னை என் வீட்ல இருந்து திட்டம் போட்டு கூட்டிட்டு போறதுக்கு நீ ஐடியா பண்ணிட்டல்ல? என்னுடைய வீடு ரொம்ப பந்தாவா சொல்றீங்கல்ல. ஆனா அந்த வீட்டுக்கான எந்த உரிமையுமே உங்களுக்கு இல்ல. வேணுகோபால் அப்படிங்கிற ஒரு மகனை, சகோதரனை அவங்க அடிச்சு துரத்திட்டாங்கல்ல. இந்த கொட்டைகள்ல இருக்கிற நீங்க இப்போ அவங்க கிட்ட பிச்சை கேட்டு வந்திருக்கிற ஏதோ ஒரு வழிபோக்கன் தான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி. என்னோட இந்த நிலைமைக்கு நீ மட்டும் தாண்டி காரணம். ரோட்ல போற பொண்ணுங்களை எல்லாம் கமெண்ட் பண்ற அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க புருஷங்காரங்க எல்லாம் போய் கேஸ் கொடுக்கறாங்க. அதுதானே என் விஷயத்துல நடந்தது. போற வழியில நாய்ங்கெல்லாம் நின்னு கொலைக்க தான் செய்யும். அது எல்லாத்தையும் நம்ம கல்லெறிஞ்சு துரத்தணும்னா ஊர் மக்கள் நம்ம எல்லாரையும் பைத்தியம்னு சொல்லுவாங்க. என்ன அவமானப்படுத்துற வகையில என்ன யாராவது கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா அவன் கணத்துல ஓங்கி அறையிற தைரியம் எனக்கு இப்பவும் இருக்கு. அதுக்காக எனக்கு பாடிகார்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பன்னா ஏண்டி அன்னைக்கு நீ சண்டை போடாம வந்த? அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கூத்துனாங்க. என் வேலையும் போச்சு. வேலை போனதுக்கு அப்புறம் தானே நீங்க இங்க வந்தீங்க. அதோட கோவத்தை நீங்க பொண்டாட்டி கிட்ட காட்டினா அவ செத்து போடுவாங்கிற பயம். அதனால நீங்க அன்னைக்கு அவங்க கிட்ட சண்டைக்கு போனீங்க. நீங்க முளவு காட்டுல ஒரு டம்மி பீஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. எல்லாம் என் நேரண்டி. இல்லன்னா என் முன்னாடி நின்று இப்படி பேசுனதுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியும் அதெல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கூட நிக்கிறேன்ல. அதெல்லாம் எதுக்காக தெரியுமா? பெண்ணோட படைப்பு அப்படிப்பட்டது. ஒரு பெரிய தியாகம். அது பொண்ணுங்களால மட்டும்தான் முடியும். அது மாதிரியே ஒரு பொண்ணால மாபெரும் சக்தியா உருவாகவும் முடியும். இத உங்க மனசுல நீங்க நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நான் குறிச்சு வச்சுட்டு தான் இருக்கேன். என் வீட்டு ஆளுங்களையும் உன்னையும் அப்புறம் உன்னோட அட்வைஸ் எல்லாம் சேர்த்துதான். அப்படி நீங்க குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாள்லயே 5000 பேஜ் இருக்கிற புக்கு எனக்கு நேரம் வந்திருக்கணுமே. என்னம்மா, நீங்க போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டேன். நாங்க ரெடியா தான் இருக்கோம். நீங்க அங்க குடி போறதுக்கு முன்னாடி 2 மாச வாடகையை நாம டெபாசிட்டா கொடுக்கணுமா? என்னால பணத்தை எதுவும் ரெடி பண்ண முடியலமா. இது மட்டும்தான் இருக்கு. அடகு வைக்காதீங்க, வித்துருங்க. அட்வான்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய செலவு இருக்குல்ல.
ம் உன்னோட தாலியை எப்படிம்மா? இல்ல மாமா, எனக்கு இப்போ இது பணம் கொடுக்கற ஒரு பஞ்ச உலோகம். மாமா வாங்கிக்கோங்க. ஒரு பேருக்கான ஞாபகமா இது போதும். தேவைக்காக தான் நான் எடுத்து வச்சிருந்த இந்த கருப்பு கயிறு. இனி கொஞ்ச நாளைக்கு என் வாழ்க்கை முழுக்க கருப்பு கயிறு தான் தாங்கும். தாலியை மாத்தும் போது அது புருஷனோட கையில தான் மாத்தணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லப்போனா என் மனசுல அப்படியே ஒரு ஆள் இல்லாததுனாலதான் நானே கட்டிக்கிட்டேன். அப்படி எதுக்கடி நீ என்ன சுமந்துகிட்டு இருக்க? விட்டுட்டு போக வேண்டியதானே? போக மாட்டேன். நான் செத்தாலும் போக மாட்டேன். அவ அவனை கூட்டிகிட்டு எங்க வேணாலும் போகட்டும். இனிமே நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவன் உன்னோட பையன்டி. நம்ம எதிரிய பார்த்தா கூட சிரிச்சிட்டு போறது இல்லையா? இப்பவாது அவங்கிட்ட போய் ஒரு வார்த்தை நல்லா பேசுமா. நாம யாரும் இங்கிருந்து அவனை போக சொல்லலையே. இங்க இருக்கிற ஏசி சௌரியம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே போனாங்க. போகட்டும். டேய், சோரேறி குதிக்கிற பூனை கிட்ட கூட நம்ம பாசத்தை காட்டுறோம்ல. அப்படி இருக்கும்போது கூட பிறந்த தம்பி கிட்டவா நீ இப்படி? சுவரேறி குதிக்கிறதா இருந்தா கூட பூனை எலிய பிடிக்கும். அதோட வேலையை அது பண்ணுது. இவனால இனி என்ன வேலை பண்ண முடியும்? இதை விட பெரிய சம்பவம் நடந்திருந்தா இப்ப இருக்கிற எல்லா குணமும் மாறி இருக்கும். வேணுவுக்கு நடந்த சம்பவத்தால நான் நிறைய மாறிட்டேன். அதனாலதான் நான் இப்ப உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். பாரு, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ தான் என் பக்கத்திலேயே இருக்கணும். அத்தை, நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். வேணுவையும் பாலாவையும் இந்த நிலைமையில போக விடாதீங்க. அந்த சாபம் உங்களை தான் வந்து சேரும். அப்படின்னா நீ போய் பேசி போக வேண்டாம்னு சொல்லுடி. அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அதனால எனக்கோ அவன் கூட பிறந்தவங்களுக்கோ எந்த பங்கும் இல்லை. அவ கூட்டிட்டு போய் பார்த்துக்கிட்டோம். எல்லார்கிட்டையும் ரொம்ப சவால் விட்டு பேசினால, அப்ப பண்ணட்டும். போய் சோத்துக்கு கூட வழி இல்லாம ரொம்ப நொந்து போய் அதுக்கப்புறம் என் காலில் வந்து விழுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்னு நான் முடிவெடுத்து வச்சிருக்கேன். அது வரைக்கும் அவ பண்றதெல்லாம் பண்ணட்டும். இங்க இருக்க முடியாம தடுமாறி போற ஒரு கர்ப்பிணி பொண்ணு பந்தாவுக்காக தான் போறாள என்ன? அவளோட வாழ்க்கையை நடத்துறதுக்கான போராட்டம் தானே இது. இங்க இருந்து அவங்க போறதுக்கு முன்னாடி நீ இப்படி எதிரி மாதிரி இருக்காம ஒரு நல்ல வார்த்தை பேசலாம்ல? அதுவும் சரிதான். அம்மா, அவன் போறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சில நல்ல வார்த்தைகள் பேசிட்டு வரேன். இங்க பாருங்க, இதுக்கப்புறமும் நீங்க அங்க போய் அவன் திட்டுற எல்லாத்தையும் நீங்க கேட்கணுமா என்ன? அம்மா, நீங்க அங்க போய் அவனுக்கு என்ன நல்ல வார்த்தை சொல்ல போறீங்க? நான் போய் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வர்றேன். அதை விட நல்ல வார்த்தை வேற என்ன இருக்கு? நீ எல்லாம் வந்து எனக்கு மகனா பிறந்திருக்கியடா, கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, என் முகத்தை பார்த்து கஷ்டம் எல்லாம் சொல்லாத. உன் மகனா பிறந்ததுக்கு நான் தான் இந்த முகத்தை பார்த்து கஷ்டம்னு சொல்லணும். அதாவது வேணுங்கிற ஒரு மானஸ்தை இன்னையோட இந்த வீட்டு விட்டு போறான். மெதுவாப்பா. மெதுவா. மெதுவா மெதுவா. கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க மாமா. ஏமா, நீ எதுக்காகமா உள்ள போற? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு தானே வந்தேன். இங்க இருக்கிற சில பேர்கிட்ட நான் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இங்க உட்காரு. வேணும் பார்த்து. மெதுவா மெதுவா.
சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். முதலா இந்த வீட்டுக்கு வந்தப்போ விளக்கேத்திட்டு கை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போன உங்ககிட்ட தானே முதல்ல சொல்லணும். இவ்வளவு தூரம் நடந்து உன் அகங்காரம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இதுக்கு பேரு அகங்காரம் இல்ல அத்தை, தன்னடக்கம். என் மனசுக்குள்ள நிறையவே தன்னடக்கம் இருக்கு. ஒரு ஆணை காப்பாத்த போற ஒரு பொண்ணோட தன்னடக்கம். நீங்களும் ஒரு பொண்ணு தானே நான் ஆரம்பத்துல நினைச்சேன். ஆனா திரும்பி போகும்போது என் மனசுல உங்களுக்கான இடம் எச்சத்துப்புற இடம் தான். ஏய், என்னடி அம்மாவை பார்த்து இனிமே என்ன வாடி போடின்னு கூப்பிட்ட இதுக்கப்புறம் இவங்க முகத்தை பார்த்து அத்தனை கூப்பிடறதுக்கு என் நாக்கு ஒத்துக்காது. முதல்ல இவங்க புருஷனை ஓரம் கட்டி பசங்களை சாராயத்துக்கு அடிமையாக்கினாங்க. கடைசியில இவங்க பெத்தெடுத்த சொந்த பையனையே இந்த வீட்டுல இருந்து தூக்கி எறியறதுக்கு துணையா இருந்திருக்காங்க. நீங்களாம் ஒரு அம்மாவா? நீ ரொம்ப பணத்தாசை பிடிச்சு அலையிற பேய். முதல்ல இங்க இருந்து போடி. போகத்தான் போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சில சடங்கெல்லாம் நடக்க வேண்டியது இருக்கு. பாலா, அனிலாக்கா, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. நீங்க இப்படித்தான் பண்ணி ஆகணும். உங்க புருஷன் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் அது வீணா போக வேண்டாம். ஆனா சதீஷ் மாமா, நீங்க ஒரு தடவை உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க. இந்த உடம்ப பார்க்கும்போது உங்க தம்பி வேணுகோபால் தான் ஞாபகம் வரணும். இந்த உடம்பு அவன் சம்பாரிச்ச பணத்தினாலதான் வந்த உடம்புன்னு நீங்க மறக்காம இருக்கணும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.